ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸான செல்ஃப் கேர் டே தான். அதுக்கு முன்னாடி ஹோம் மேக்கராக இருந்தால் சில பல வேலைகள் கண்டிப்பாக இருக்கும். துணி துவைக்கிறது, மடிக்கிறது, எடுத்து வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அடுக்கிறது, திரும்பி குக் பண்ணுறது, இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நான் இந்த செல்ஃப் கேர் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரல லஞ்சுக்கு. ஸோ எனக்கும் தியானுக்கும் மட்டும்தான் ரொம்ப நேரமாக லெமன் ரைஸ் பண்ணலாமா, 1 pot ரைஸ் ஏதாவது பண்ணலாமா, பிஸ்பில்லாபாத் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய பிளானுக்கு அப்புறம் சிம்பிளாக அரிசி கஞ்சி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை செய்யறதுக்கு மெயின் ரீசனே தியான் தான். தியானோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் இது. அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சுட்டு ரொம்ப போராடி அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம். கஞ்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவனே குடிச்சிடுவான். ஸோ நமக்கும் வேலை மிச்சம். கஞ்சியை விசில் போட வச்சுட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து துணியெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலான்னு நினச்சி ஃபோல்ட் பண்ணிட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலை இந்த துணியை மடித்து வைக்கிறது தான். துணி மடிக்கிறது கூட உட்காந்து மடிச்சிடுவேன். ஆனால் அது எடுத்து அவங்க செல்ஃபில் வைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப பெரிய வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நடந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப ஆர்வத்தில் காலையில் 11 மணிக்கெல்லாம் கஞ்சி செஞ்சுட்டேன். நான் யூஸ்வலாக 1:30 அந்த மாதிரி தான் லஞ்ச் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பசிக்கு சரி வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நேற்று வாங்கிட்டு வந்ததில் பாதி நேற்றே சாப்பிட்டோம், மீதி இது ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த கலரை பார்த்தோன்னே எனக்கு ஜூஸாக குடிக்க மனசே இல்லை. ஸோ கட் பண்ணி அப்படியே பவுலில் போட்டு சாப்பிட்லான்னு கட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நான் அவருக்கு குக்கே பண்ணல. சரின்னு சொல்லி இந்த கஞ்சியை அவருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. லஞ்ச்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock மேலே இன்னைக்கு வந்து ஹெட் பாத் எடுக்கலாம், கொஞ்சமாக செல்ஃப் கேர் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 1 week ஆன மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா தலை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா சோக் ஆகிற டைமில் நம்ம ஃபேஸ்க்கு ஏதாவது போடலான்னு பிளான் பண்ணேன். ஆயில் அப்ளை பண்ணும்போது கீழே மொனை வரைக்கும் ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிப்பேன். எப்பயுமே கண்டினியூஸாக ஒரு 5 minutes வந்து மசாஜ் பண்ணுவேன். ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு டைட்டாக ஒரு பன் போட்டு சோக் பண்ண விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக பிளட் சர்க்குலேட் ஆகி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ப்ரொசீஜர். இந்த மாதிரி யூஸ்வலாக எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் இதை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னோட ஃபேஸ் பேக். அதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அதுக்கு நான் வந்து சுகரும் காஃபி பவுடரும் கொஞ்சம் வாட்டரும் போட்டுப்பேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது என் ஸ்கின்னுக்கு எனக்கு சூட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இதை நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும், டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு. இப்போ வந்து ஃபேஸ் பேக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு, அது கூட வந்து காஃபி பவுடர் அண்டு கொஞ்சமாக ஆரஞ்சு பீல் பவுடர், இது 3த்தையும் போட்டு இன்றைக்கி வந்து வாட்டர் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இதை ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 20 minutes காய விட வேண்டியது தான். மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா மட்டும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட ஒரு 15+ ஹோம்மேட் ஃபேஸ் பேக் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலராக போடுறேன். எல்லாத்தையுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்குமே சில பொருள் வந்து செட் ஆகாது. லைக் பப்பாயாவும் செட் ஆகாது, டொமேட்டோ செட் ஆகாது, ஹனி செட் ஆகாது. இது எதுவுமே என் ஃபேஸ்க்கு செட் ஆகாது. எல்லாமே நல்ல சூப்பரான ஃபேஸ் பேக் தான். நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் இப்போ நல்லா ஹெட் பாத் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸ்க்கு ரோஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். ஸோ ஹேர் பேக்கும் நான் வந்து நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஒன்று அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஹேரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தியானுக்கு ஒரே பசி, சாப்பிட ஏதாச்சும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ ஈஸியான ஒரு 20 minutes செய்கிற மாதிரி இந்த ஒரு ராகி குக்கி செஞ்சேன். இதில் வந்து மைதா கிடையாது, சுகர் கிடையாது. கிட்ஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் எப்பயுமே தியானுக்கு இதை கொடுப்பேன். ஸோ வந்து இதோட ரிவ்யூவை தியானே சொல்லுவான், அப்போ கேளுங்க. இதோட ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுமே சாப்பிடலாம் தாராளமாக. காலியா கட்டு அச்சோ, எல்லாத்தையும் சாப்பிட்டியா? எல்லாத்தையும் சாப்பிட்டுருவியா நீ? அம்மாக்கு சரியா எல்லாம் தியான் சாப்பிட்டுருவானா? குட் பாய். நல்லா இருக்கா? நல்லா குக்கீஸ்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு நாங்கள் தயாராகிட்டோம். டெய்லி ஈவினிங் இது எங்களுக்கு ஒரு ரொட்டீனாக போச்சு. டிவியில் வந்து மோனிகா சாங் போட்டுட்டு 2 பேரும் மாற்றி ஆடிட்டு இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த டைமு. இதில் நடுவில் எனக்கு இந்த மாதிரி டாஸ்கெல்லாம் கொடுத்துருவான். குக்கீஸ் சாப்பிட்ட டப்பாவை வச்சு இப்போ நான் தலைமையில வச்சு கரகாட்டம் ஆடணும். இன்றைக்கான டாஸ்க் எனக்கு தான். அதை வச்சு ஜாலியாக ஆடிட்டு தான் இருந்தேன். அவனும் என் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கான டைம். நான் வந்து என்னோட பெயிண்டிங்கை பாதியில் விட்டுருக்கேன். அதை வந்து கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி எதுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன்னா, நான் ஆல்ரெடி மணி பிளான்ட் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப காலியாக இருக்குது. இது மாதிரி நிறைய சைஸஸில் இதை MDF போர்டு வச்சு பெயிண்ட் பண்ணி அதை மாட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு டிசைனாக செலக்ட் பண்ணி பெயிண்ட்
பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆர்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பை த வே நான் இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் கூட. காஞ்சிபுரம்ல யாருக்காவது மெஹந்தி ஏதாவது போடணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளோதான். டெய்லி நமக்கான டைம் கிடைக்கலனா கூட வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி நமக்கான செல்ஃப் கேர், நமக்கு பிடிச்ச ஹாபிஸ் ஏதாவது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதெல்லாம் பண்ணலாம் ரொம்ப போர் அடிச்சு போயிடும் லைஃப். அப்புறம் முக்கியமான விஷயம் அனுபவத்தில் சொல்கிறேன், டாக்ஸிக் பீப்புளை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.